வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அண்ணாமலை அவர்கள் வீத லீடர்ஸ் இயக்கம் தொடர்பாக அடுத்து கட்சி ஆரம்பிக்கிறத பற்றி ஒரு முக்கிய ஆலோசனை கூட்டத்தை நேற்று நடத்தியிருக்காரு. அது சம்பந்தப்பட்ட புகைப்படங்கள் வைரல் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு அக்டோபர் 15ஆம் தேதி அண்ணாமலையுடைய பொலிட்டிக்கல் பார்ட்டி லான்ச் இருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. 50 லட்சம் வாலண்டியர்ஸை எப்போ நம்ம இயக்கம் கிராஸ் பண்ணுதோ அப்போ தான் அரசியல் கட்சி அப்படின்னு ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காரு. 50 லட்சம் அப்படிங்கிறத ஜூலை மாதத்துக்குள்ளே டச் பண்ணுறது கஷ்டம்தான். நீங்கள் அப்துல் கலாம் சம்மந்தப்பட்ட 2 மாதங்கள் ஜூலை மாதமும் அக்டோபர் மாதமும். ஜூலை 27 அப்துல் கலாம் ஐயாவுடைய நினைவு நாள். அண்ணாமலை தொடங்க போகிற கட்சியுடைய மிக முக்கிய கொள்கை தலைவராக அப்துல் கலாம் தான் இருக்க போகிறாரு. அதனால் அப்துல் கலாம் ஐயா சம்மந்தப்பட்ட தினங்களில் புதிய அரசியல் கட்சி தொடங்குவதற்கு வாய்ப்பு இருக்குது. அந்த வகையில் ஜூலை 27 ஐயாவுடைய நினைவு நாள். ரொம்ப ஷார்ட்டான பீரியட் தான் இருக்குது. இன்னும் 39, 38 நாட்கள் தான் இருக்குது. அதுக்குள்ளே 50 லட்சத்தை டச் பண்ணுறது வாலண்டியர்ஸ் எண்ணிக்கை ரொம்ப சவால். 38 நாட்களில் 50 லட்சத்தை டச் பண்ணணும் அப்படின்னா ஒரு நிமிஷத்துக்கு ஒரு கணக்கு கூட பார்த்தேன். ஒரு நிமிஷத்துக்கு 50க்கும் மேற்பட்ட ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்கணும். ஒரு நிமிஷத்துக்கு 50க்கும் மேற்பட்டோர் அண்ணாமலை இயக்கத்தில் இணையணும். அது ஒரு சவால் தான். ஆனால் அக்டோபர் 15க்கு ஹை சான்ஸ் இருக்குது. அக்டோபர் 15க்குள்ளே ஏன்னா 120 நாட்கள் இருக்குது. 50 லட்சத்தை அண்ணாமலை இயக்கம் டச் பண்ணிடுவாங்க டெஃபினட்டாக. அதுவும் ஜூலை ஃபஸ்ட்டு வீக்குக்கு அப்புறம் அண்ணாமலை அதிரடியான அரசியலில் இறங்க போகிறாரு. ப்ரெஸ் மீட்டு இதெல்லாம் அடிக்கடி கொடுப்பாரு. அப்போது அக்டோபர் 15 50 லட்சம் அப்படிங்கிறது ஈஸி சான்ஸு. அக்டோபர் 15 தான் அப்துல் கலாம் ஐயாவுடைய பர்த்டே. அதனால் அக்டோபர் மாதம் அண்ணாமலை அண்ணன் அவருடைய கட்சியை தொடங்குவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறதா நான் பார்க்குறேன். உங்களுடைய பார்வைகளை கமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீட் மறுதேர்வையொட்டி மத்திய அரசாங்கம் டெலிகிராமை பேன் பண்ணாங்கல்ல. ஏன்னா நீட் கொஸ்டின் பேப்பர் டெலிகிராமில் தான் அதிகமாக லீக் ஆனிச்சு. அதனால டெலிகிராமை பேன் பண்ணிட்டாங்க. ஜூன் 22ஆம் தேதி வரைக்கும் டெலிகிராம் பேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போது டெலிகிராம் நிறுவனம் ஹைகோர்ட்டுக்கு போயிருக்காங்க. டெல்லி ஹைகோர்ட்டுக்கு கவர்மெண்ட் விதித்த தடையை நீக்க சொல்லி உத்தரவிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டை அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஆனால் கோர்ட்டு டெலிகிராம் நிறுவனம் போட்ட மனுவை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டு கிடச்சிருக்கு. இது 2. மூணாவது என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? மகேந்திரன் இருக்கார்ல, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மூத்த தலைவர். அவர் இப்போ தாவேக்கால சேர்ந்திருக்காரு. பனையூரில் புஷி ஆனந்த் முன்னிலையில் டிவிகேல சேர்ந்திருக்காரு. என்ன இருந்தாலும் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்கள்ட்ட கொள்கை பிடிப்பு அவ்வளவு வலுவாக இருக்கும். மற்ற கட்சியை சேர்ந்தவங்க கூட கட்சி மாறலாம். ஆனால் கம்யூனிஸ்டுக்காரன் ஒருத்தன் கூட கட்சி மாற மாட்டான், வேறு கட்சியில் போய் சேர மாட்டான். ஏன்னா கம்யூனிஸ்ட்வாதிகள்லாம் தோழர்கள்லாம் கொள்கை பிடிப்பு உள்ளவர்கள் அப்படின்னு சில கம்யூனிஸ்ட் ஃபாலோவர்ஸ் பதிவுகள் போட்டாங்க. போட்டு கொஞ்ச நேரத்தில் அதனுடைய மூத்த தலைவர் டிவிகேல போய் சேர்ந்திருக்காரு. இது பெரிய காமெடியாக இருக்குது. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.